எதுக்காக நான் இங்க வந்திருக்கேன்னு தெரியும் உங்களுக்கு. எப்போ வரதுக்காக வந்திருந்தேன், வீட்டுக்கு ரிட்டர்ன் போனேன். என்னுடைய முயற்சி நான் பண்ணிட்டேன். ஃபோன் பண்ண கால் அனுப்பிச்சு அதை நான் போய் செய்யுங்க. அவங்க பேசிட்டோம். பேசுறதுனால நான் கொஞ்சம் எதுவும் சொல்ல முடியல. என்னுடைய ஆதரவு நிறையா இருக்கு. நான் அதை சொல்லி எப்படியாவது முயற்சி பண்ணி இது ரெடி பண்ணலான்னு தான் நான் பண்ணேன். சில சட்டம் ஒன்றுக்குல அது அவங்க கடமை அவங்க பண்ணுவாங்க. நான் எதுவும் செய்யறது அதனால முடிஞ்ச வரைக்கும் நான் டைம் வச்சுக்கிறேன். ஆனா இப்போ ஸ்ட்ராங்கா சொல்லி பண்ணேன். வீடு போய் நான் இருக்கேன். ஏன்னா அந்த அளவுக்கு பண உளைச்சல நானே பைத்திய மாதிரி தெரியும். இங்க ஒரு டைம் நான் வந்துட்டு போனேன்னா 250 ரூபா ஆட்டோ முடியாது. நம்ம நல்ல நான் யாருக்கு முன்னாடி வந்து ஒரு நினைச்சதே இல்லை. இந்த மாதிரி எனக்கு ஏன் தெரியல. பாத்தியில சொல்ல முடியல. இப்ப மழை வருது, லைட்டா தடவை இருக்கு. கொஞ்சம் மழை பெய்யுது, கொஞ்சம் மழை பெய்யுது. நம்ம என்ன பண்றாங்க, சில பசங்க அந்த செடி ஓரம் ஒதுங்கி நின்றுட்டு இருக்காங்க. ஆனா இன்னும் கொஞ்ச நேரம் போச்சுன்னா அதிக மழை வரும். அப்ப என்ன பண்ணுவாங்க, அழைச்சிட்டே போயிடலாம் அப்படின்னு போவாங்க. அந்த வேலையை ஏதோ முன்னாடியே செஞ்சா சீக்கிரம் நலையாம போய்க்கலாம். இந்த மழை கொஞ்சம் கனமா வரவங்கள வேற இடத்துக்கு டிரான்ஸ்பர் ஆயிக்கலாம். ஆனா அவங்க வந்து நின்றுட்டு இருக்காங்க. எனக்கு சிரிப்பு வந்தது. வர வர நான் எடுத்துட்டு வரல பார்த்தேன், சிரிப்பு வந்தது எனக்கு. கீரை 2 பேர் எடுத்து ஏதோ கொஞ்சம் விட்டுற மாட்டேன். மேகம் பார்த்தா ஃபுல்லா இருக்குது, மழை அதிகமாக என்ன பண்ணோம். மரத்தினுடைய நிழல் எவ்வளவு நேரம் தாங்க, கொஞ்சம் வரைக்கும் தான். அது துப்பி என்ன முடியுமோ அது வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கு மேல நம்ம தான் பச்சை நமக்காக. அந்த மாதிரி என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது நல்லதா இல்லையான்னு எனக்கு தெரியல. எனக்கு எனக்கு தோன்றது நான் பண்றேன். என்னுடைய வீட்டுல இதுதான் நான் பண்ணிக்கிறேன். அதுக்கு மேல நான் சொல்ல முடியல. இது கடவுள் தான் கொஞ்சம் தீர்மானிக்கணும் நான் நினைக்கிறேன். என்ன பரிவாரத்தோட பார்ப்போம். நல்லபடியா நடத்தி வச்சுட்டு முயற்சி பண்ணுவோம்.